சண்டே ஸ்பெஷலாக என்னோடய ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு வரும்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 6 விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். மசாலா பவுடர், ஜீரகம், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, பெப்பர் வந்துட்டு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 வரமிளகா, அதுக்கப்புறம் பட்டை, சீரகம், ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா பொருள் போட்டுட்டு எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரில் வந்துட்டு நான் 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். எனக்கு போதும். ஏன்னா மட்டனோட குவான்டிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால, உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர். ஆல்ரெடி நான் வந்துட்டு மட்டன் வேக வைக்கும் போதே வந்துட்டு உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் போடலை. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணுறப்பையும் போட்டுக்கலாம், மட்டன் வேக வச்சுக்கிறப்பையும் போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி அதையும் ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு இந்தளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.